விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அஜித் அவர்கள் வராம போனதுக்கு இதுதான் காரணமா? இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்களோட மறைவப்ப அஜித் அவர்கள் துபாயில இருந்தாரு. அதனால அந்த சமயத்துல அவர்னால வர முடியல. சரி, அப்ப வரலன்னா கூட அவர் இந்தியாவுக்கு திரும்பினவனே விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி அஜித் அவர்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு வரவே இல்லைங்க. இதனால நிறைய பேர் அஜித் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. இந்த ஒரு விமர்சனம் இப்ப திடீர்னு கிளம்பி இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, வெற்றி துரைசாமி அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் வேகமா அவரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காண்டி வந்தாரு. இப்படி ஆனவனே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னப்பா அவங்களோட நண்பனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஓடி வர்றீங்க, விஜயகாந்த் அவர்கள் என்னப்பா பாவம் பண்ணாரு, அவரோட மறைவுக்கு ஏன் அஞ்சலி செலுத்த வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துலதான் அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, அஜித் அவர்கள் அப்ப கஷ்டப்படும் போது விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாரு. அவரோட கஷ்டத்தை அவரே தான் பாத்துக்கிட்டாரு. இதனால இந்த ஒரு கோபத்துலதான் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு கூட அஜித் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நான் கடவுள் படத்துல அஜித் அவர்கள் தான் நடிக்க கமிட் ஆயிருந்தாரு. இதனால பாலா அவர்கள் கூட அஜித் அவர்களுக்கு முன்னாடி அட்வான்ஸை கொடுத்தாரு. இந்த அட்வான்ஸை வாங்கிட்டு அஜித் அவர்களும் இந்த படத்துல நடிக்கிறதுக்காண்டி அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாரு. முடியெல்லாம் நிறைய வளர்த்து இந்த படத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா பல வருஷங்கள் ஆகி கூட இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இதனால பொறுத்து பொறுத்து பார்த்த அஜித் திடுதுப்புன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியல, அதனால அட்வான்ஸை நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் கிட்ட திரும்ப அட்வான்ஸை வட்டியோட திரும்ப கொடுத்துருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, பாலா அவர்கள் ஒரு சில பேரை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல அஜித் அவர்களை வச்சு மிரட்டி இருக்காராம். இதை பாருங்க, எப்படியா இந்த படத்துல நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்ட ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அந்த மாதிரி நடக்கும்போது அஜித் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஒரு மாசான சம்பவத்தை பண்ணி அஜித் அவர்களை மிரட்ட வந்த கும்பலை இவர் மிரட்டி அனுப்பியிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாதான் இப்ப இந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லப்பா, அஜித் அவர்கள் படத்துலதான் மாஸ்க் காட்டுவார்னு பார்த்தா நிஜத்துல கூட இந்த மாதிரி மாஸ்க் காட்டியிருக்காரு, உண்மையிலே வேற லெவல் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை அந்த மாதிரி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே அஜித் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இதுக்காண்டி தான்ப்பா எங்க தலை எப்பயுமே அவர் பாட்டுக்கு கேஷுவலா வந்திருக்காரு, யார் வம்பு துமுக்கும் போகாம அவர் பாட்டுக்கு படம் நடிக்கிறோமா, அதுக்கப்புறம் தன்னோட வேலையை முடிக்கிறோமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் அவர் பொது நிகழ்வுகள் எதுக்குமே வராம படம் நடிக்கிறோமா, காசு வாங்குறோமா, உங்களுக்கு பிடிச்சா படத்தை பாருங்க, இல்லைன்னா விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்காரு. இது மாதிரி எல்லா நடிகர்களும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.